மோதிரம் போட்டுக்க வேண்டாம் என சொன்ன மகா பெரியவா மேலே பரிபூர்ண நம்பிக்கை உள்ளவர் அந்த பக்தர். அதே சமயம் ஜோசியம், ஜாதகம், கிரகங்கள்னு யாராவது ஏதாவது சொன்னால் அது எல்லாம் தட்டாமல் கடைப்பிடிக்க கூடியவர் அந்த பக்தர். ஒரு சமயம் மகானை தரிசிக்க ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தார். அப்போது கனிவர்க்கம், புஷ்பங்கள் எல்லாத்தையும் ஒரு மூங்கில் தட்டில் பெரியவா முன்னால் வச்சார். அதுக்கப்புறம் நவரத்ன கற்கள் பதிச்ச மோதிரம் ஒன்றை எடுத்து அந்த தட்டுக்கு நடுவில் வச்சார். எல்லாத்தையும் அமைதியாக பார்த்துட்டு இருந்த பெரியவா அவர் மோதிரத்தை வைச்சதும் என்னது அப்படிங்கிற மாதிரி சைகையா கையை அசைக்க கேட்டார். பெரியவா, என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோசியர் ஒருத்தர் நவக்கிரக கல் பதிச்ச மோதிரம் போட்டுண்டா நல்லதுன்னு சொன்னார். அதான் நகைக்கடையில் ஆர்டர் கொடுத்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்கள் ஆசீர்வாதத்தோட போட்டுக்கலாம்னு வார்த்தையை முடிக்காமல் நிறுத்தினார். இதை நீ போட்டுக்க வேண்டாம் அழுத்தமாக சொன்னா பெரியவா. அதை கேட்டதும் அந்த பக்தரோட முகம் வாடிடுத்து. பெரியவா இதைன்னு இழுத்தவர் முடிக்கிறதுக்குள்ளே அதான் சொல்லிட்டேனே அப்படின்ட்டு கல்கண்டையும் குங்குமத்தையும் தந்து ஆசீர்வதிச்சார் பெரியவா. மகான் இப்படி சொல்லிட்டாருங்கிற ஆதங்கத்தோட மோதிரத்தை எடுத்துட்டு அமைதியாக புறப்பட்டார் அந்த பக்தர். அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து மறுபடியும் பெரியவாளை தரிசிக்க வந்திருந்தார் அந்த பக்தர். வழக்கம் போல் பெரியவா முன்னால் வந்து நமஸ்காரம் பண்ணினார். பெரியவா, உங்கள் பேச்சை கேட்காம அன்னைக்கு அந்த நவரத்ன மோதிரத்தை போட்டுட்டேன். அதோட விளைவு என்னோட விரலையே எடுக்க வேண்டியதாகிடுமோங்கிற அளவுக்கு பிரச்சனை வந்துடுத்து. உங்கள் மேலே பாரத்தை போட்டுண்டு வேண்டிட்டேன். நல்ல வேளை விரல் தப்பிச்சுடுத்து. தழுதழுப்பாக சொல்லிட்டு மறுபடியும் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு நகர்ந்தார். அங்கே இருந்த பக்தர்களெல்லாம் அவரை கூப்பிட்டு விசாரித்தப்போ தான் தெரிய வந்தது அந்த விஷயம். பெரியவா அவரை மோதிரத்தை போட்டுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாலும் ஜோசியத்து மேலே உள்ள நம்பிக்கையால் மறுநாளே அந்த மோதிரத்தை போட்டுண்டார் அந்த பக்தர். அதுக்கு சில நாளைக்கு அப்புறம் ஆஃபீஸில் விஷயமா வெளியூருக்கு பஸ்ஸில் போயிருக்கார். அப்போது ஜன்னல் பக்கம் உட்கார்ந்துட்டு இருந்த இவரோட கை லேசாக வெளியில் தெரிஞ்சிருக்கு. அதை கவனித்த திருடன் பஸ் புறப்படுற நேரத்தில் இவர் கையில் இருந்த மோதிரத்தை பிடிச்சு இழுத்திருக்கான். இவர் இழுக்க அவன் இழுக்க விரலே ஒடிஞ்சிடுமான்னு ஆகியிருக்கு. பஸ் வேகம் எடுத்துட்டதால் வேற வழி இல்லாமல் அந்த திருடன் விட்டுட்டு ஓடியிருக்கான். அதுக்கப்புறம் இவரோட விரல் பெருசாக வீங்கியிருக்கு. மோதிரத்தையும் கழற்ற முடியாதபடி ஆகியிருக்கு. டாக்டர்கிட்டே கொண்டு காட்டினப்போ அவர் மோதிர விரலில் ரத்தம் கட்டி வீங்கிடுத்து. தட்டான்கிட்டே காட்டி மோதிரத்தை வெட்டி கழட்டிட்டு வாங்கோ, அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். அப்போதான் பெரியவா மோதிரத்தை போட்டுக்காதேன்னு சொன்னதோட அர்த்தம் புரிஞ்சிருக்கு. இதையெல்லாம் அவர் சொல்ல சொல்ல மகானோட மகிமையை நினைச்சு அப்படியே சிலிர்த்து போன அங்கே இருந்தவா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.